எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் வந்து இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு விவாத பொருளாக எல்லா தொலைக்காட்சிகளையும் எல்லா இணையத்திலையும் இணையத்தினுடைய எல்லா ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பற்றி வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இணையம் பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படின்னா வந்து தேடி பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் தெரியும். என்ன அப்படின்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படின்றவங்க பண்ண அந்த வேலை தான். ஒரு ஒரு தீவை வந்து விலைக்கு வாங்கி அந்த தீவில் வந்து மிகப்பெரிய கட்டடங்கள்லாம் கட்டி அதில் உலக அளவில் வந்து சிறுமிகள் பெண்களை எல்லாரையும் கடத்தி கொண்டு வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி நிறைய வந்து சாத்தானிய சடங்குகள் செஞ்சு இதெல்லாம் வந்து அங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்றத தாண்டி இன்னும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பேசு பொருள் என்ன அப்படின்னா இதில் வந்து உலக அளவில் எல்லா தலைவர்களுமே இதில் வந்து இடம்பெறாத தலைவர்களே இல்லை அப்படின்னாத அளவுக்கு உலக அளவில் வந்து எல்லா உலக தலைவர்களுமே அமெரிக்கா தொடங்கி இந்தியா வரை நிறைய உலக தலைவர்களே வந்து இதில் கலந்துட்டு இருக்காங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக வந்து பல பல பேருடைய முகத்திரைகள் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு, வெளியே வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியும் ஆச்சரியமா இருக்கு. இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் ஏன் இந்த தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, ஏன் வந்து நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றத பற்றி நான் வந்து முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த வகையில் சமீபத்தில் நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆசை துறந்த துறவிகளை கூட வந்து விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. தலாய் லாமாவை கூட இதில் வந்து விட்டு வைக்கல. தலாய் லாமா கூட வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து அவருடைய பேர் கூட 160 முறை வந்து இதில் அவருடைய பேர் இருக்குது அப்படின்றத செய்திகளில் பார்க்க முடியுது. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆசையே வேண்டாம் அப்படின்னு துறந்து ஓரமாக உட்காந்துருக்க அப்படிப்பட்ட துறவிகள் பெயர்கள் கூட இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்றது, இந்த எப்ஸ்டீன் வந்து உலக அளவில் எந்த அளவுக்கு வந்து பல வேலைகள் பார்த்துருக்கான் அப்படின்றத பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏன் இதை வந்து செய்கிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு கட்டுரையை படித்தேன். அந்த கட்டுரையை தான் சரி அதை இங்கே பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சரி வாங்க முதல்ல அந்த கட்டுரையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆனால் தலைலாமாவுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் மறுப்பெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது செய்தியில் வந்துட்டுருக்கு. ஆனாலுமே வந்து யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது. என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. உலக அளவில் வந்து சாத்தானிய வழிபாடு இதெல்லாம் வந்து எவ்வளோதான் இல்லை அப்படிலாம் கிடையாது, இல்லுமினாட்டி கிடையாது, சாத்தானிய வழிபாடு கிடையாது, அதே மாதிரி வந்து இந்த உலகத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் ஆளுது அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்னு என்னதான் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருந்தாலுமே அதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்றதுக்கு அப்பப்போ வந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மை அப்படின்னு தான் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கூட வந்து நம்ப தோணுது, நம்ம கேள்வி கேட்க வைக்குது. சரி வாங்க கட்டுரையில் முதல்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். உலகெங்கிலும் குழந்தைகள் மர்மமான முறையில் காணாமல் போவதற்கு ஹாலிவுட் பிரபலங்கள் மற்றும் உலக தலைவர்களின் மாறாத இளமைக்கும் இடையே ஒரு தொடர்பு பற்றி ஒரு அதிர வைக்கும் உண்மையை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் கட்டுரையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த உண்மையின் பெயர் அட்ரினோக்ரோம். அட்ரினோக்ரோம் அட்ரினோக்ரோம் என்றால் என்ன? அட்ரினோக்ரோம் என்பது அட்ரினலின் என்ற ஹார்மோன்ஸ் ஆக்சிஜனேற்றம் அடைவதால் உருவாகும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஒரு குழந்தை மிகுந்த பயத்திற்கு உள்ளாக்கப்படும் போது அதன் உடலில் சுரக்கும் அட்ரினலின் என்ற ஹார்மோன் உச்சகட்டத்தை அடைகிறது. அந்த நேரத்தில் குழந்தையின் உடலில் இருந்து எடுக்கப்படும் இரத்தம் அட்ரினோக்ரோம் நிறைந்ததாக இருக்கும். இதை அருந்தினால் முதுமை வராது என்றும் இளமையாக இருக்கலாம் என்று எலைட்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் இதனை பெற மில்லியன் கணக்கில் பணம் செலவு செய்கின்றனர். சமீபத்தில் வெளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கோப்புகளில் உள்ள ஒரு மின்னஞ்சல் உலகையே உலுக்கியது. அதில் ஆல் யூ நீட் இஸ் அ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஃப்ரம் த பேக் அண்ட் யூ ரிவர்ஸ் ஏஜிங். இளமையை தக்க வைக்க குறிப்பிட்ட இரத்த மாற்றமே போதுமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அட்ரினோக்ரோம் என்பது உடல் ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்ற அதீத மரண பயத்தில் இருக்கும்போது சுரக்கும் ரசாயன பொருள். எப்ஸ்டீனின் பிடியில் சிக்கிய குழந்தைகள் அத்தகைய ஒரு பயங்கரமான சூழலில் தான் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது இப்போது உறுதியாகிறது. உண்மையிலேயே வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நிறைய குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு வந்து பயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதில் பயம் காட்டியிருப்பாங்க.
குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து பயங்காட்டி அவங்களுடைய உடம்புல வந்து அந்த ரத்தத்தை சுரக்க வைப்பதற்கான வேலைகளை எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ரத்தம் சுரந்த பிறகு அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்ஸ்டீனின் பிடியில் சிக்கிய குழந்தைகள் அத்தகைய ஒரு பயங்கரமான சூழலில் தான் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது இப்போது உறுதியாகிறது. அந்த பயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தை எலைட்டுகள் தங்களின் இளமைக்காக அறுவடை செய்து பாவித்துள்ளனர் என்பது புலப்படுகிறது. அட்ரினோக்ரோம் தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டுமானால் குழந்தை மரண பயத்தில் இருக்க வேண்டும் என்பது இந்த நிழல் உலக விதியாக சொல்லப்படுகிறது. அந்த குழந்தை எந்த அளவுக்கு வந்து பயத்தின் உச்சிக்கு போகுதோ அந்த அளவுக்கு அந்த அட்ரினோக்ரோம் வந்து அந்த ரத்தத்துல சுரக்கும். அதை வந்து தங்களுடைய ரத்தத்தில் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தினா தங்களுடைய இளமை வந்து என்றும் காக்கப்படும். அது எப்படிங்கிறது தெரியல. அநேகமா வந்து எந்த வகை ரத்தம் இருக்கோ அதே வகை ரத்தம் இருக்கிறவங்கள வச்சு அந்த அட்ரினோக்ரோமை வந்து அந்த குழந்தையினுடைய உடம்புல வந்து பயத்தை உருவாக்கி சுரக்க வைப்பாங்களா என்னன்றது தெரியல, போட்டிருக்கு. இதற்காக நிலத்தடி சுரங்கங்களில் டம்ப் டீப் அண்டர் கிரவுண்ட் மிலிட்ரி பேசிஸ் அப்படின்னு சொல்லி அடைப்பில் கொடுத்துருக்காங்க, டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் குழந்தைகள் அடைத்து வைத்துள்ளனர். இவை அனைத்தும் வெளிப்படையாகவே ப்ரிடிக்டிவ் ப்ரோக்ராமிங் மூலம் மக்களுக்கு சொல்லப்பட்டு விட்டன. அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த இல்லுமினாட்டிகள் உலக சக்திகள் ப்ரிடிக்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி முன்னாடியே சொல்லிடுவாங்க. நிறைய வந்து குழந்தைகளுக்கான நிறைய கார்ட்டூன்கள், பொம்மை படம்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த கார்ட்டூன்லலாம் வந்து ஏற்கனவே இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய அதிபராக போகிறாருன்றது ஏற்கனவே சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி இரட்டை கோபுரம் தாக்குதல் பற்றி நிறைய அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இங்கே ரஷ்யாவினுடைய இருக்கிறதுனால அந்த எதிரி கண்ட்ரியான நாடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கார் இல்லையா, அவரையும் வந்து இந்த மாதிரியான ஒரு முறையில் தான் வந்து முன்னாடியே வந்து நாடகம் எடுத்து ஒரு வெப்சீரி ஒரு இது மாதிரி எடுத்து அதில் வந்து அவர் தான் அந்த நாட்டுக்கு வந்து தலைவராவார் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்து இது எல்லாமே வந்து முன்கூட்டியே உலகத்தில் வந்து கொரோனா வரப்போகிறது கூட வந்து முன்கூட்டியே அவங்களுடைய நாடகங்கள் எல்லாம் எல்லா கார்ட்டூன் சீரியஸ்லாம் வந்து முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. அதையே நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து இல்லுமினாட்டிகள் தான் இது செஞ்சுருக்காங்க அப்படின்றத பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தும் வெளிப்படையாகவே ப்ரிடிக்டிவ் ப்ரோக்ராமிங் மூலம் மக்களுக்கு சொல்லப்பட்டு விட்டன. இல்லுமினாட்டிகள் எதை செய்வதனாலும் சொல்லிவிட்டு செய்வதே அவர்களுடைய வழக்கம். மக்கள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் உண்மைகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும்படி திரைப்படங்கள் மூலம் முன்கூட்டியே மூளைச்சலவை செய்வதே ப்ரிடிக்டிவ் ப்ரோக்ராமிங். உதாரணமாக மான்ஸ்டர் இண்டஸ்ட்ரியா திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மான்ஸ்டர்ஸ்கள் குழந்தைகளின் அறைக்குள் புகுந்து அவர்களை அலற வைத்து அந்த அலறலை ஸ்கிரீம்ஸ் ஒரு சிலிண்டரில் அடைத்து அதன் மூலம் தங்களின் நகரத்திற்கு தேவையான எனர்ஜியை பெறுவார்கள். நிஜ வாழ்க்கையில் அந்த மான்ஸ்டர்ஸ் கார்ட்டூன்களைப் போல இல்லாமல் சூட்ஸ் அணிந்து எலைட்ஸ்களாக இருக்கிறார்கள். எலைட்ஸ்கள் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றது உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள், அவங்கள தான் எலைட்ஸ்னு சொல்றோம். நிஜ வாழ்க்கையில் அந்த மான்ஸ்டர்ஸ் கார்ட்டூன்களைப் போல இல்லாமல் சூட்ஸ் அணிந்து எலைட்ஸ்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. இந்த கோட்பாட்டின் மிக பயங்கரமான பகுதி குழந்தைகளின் கடத்தல், சைல்டு டிராஃபிக்கிங் தொடர்பானது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான குழந்தைகள் உலகம் முழுவதும் காணாமல் போகிறார்கள். இவர்களில் பெரும்பாலானோர் சட்டவிரோத உறுப்பு மாற்று சந்தை அல்லது இத்தகைய சடங்கு ரீதியான வன்கொடுமைகளுக்கு, சாட்டனிக் ரிச்சுவல், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சாத்தானிய வழிபாடு, சாட்டனிக் ரிச்சுவல்ஸ், அபியூஸ் மற்றும் அட்ரினோக்ரோம் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றனர். ஹாலிவுட் பிரபலங்கள் 60 வயதானாலும் 30 வயதை போல தெரிகிறார்கள் என்பது ஏன் என இப்போது புரிகிறதா? பெரும் கோடீஸ்வரர்களும் ஹாலிவுட் பிரபலங்களும் எப்ஸ்டீன் போன்ற பெரும் கோடீஸ்வரர்களுக்கும் ஹாலிவுட் பிரபலங்களுக்கும் எப்ஸ்டீன் போன்ற கிரிமினல்களுக்கும் இடையே இருக்கும் இந்த சங்கிலி தொடர் ஏதோ ஒரு மிகப்பெரிய பயங்கர ரகசியத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. இவை அனைத்தும் வெறும் தற்செயல் என்று கடந்து போக முடியாத அளவிற்கு தற்சமயம் ஆதாரங்கள் குவிந்து வருகின்றன அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை முடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். பில் கிளின்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட
உட்கார்ந்திருப்பாரு. எப்ஸ்டீன் வந்து கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பான். அப்புறம் வந்து பில்கேட்ஸ் இதுல வந்து மிகப்பெரிய அளவுல மாட்டியிருக்காரு. பில்கேட்ஸ் வெளிப்படையாவே பேசியிருக்காரு. என்னன்னா அவர்கிட்ட இன்டர்வியூல கேட்டப்ப வந்து, "இல்ல நான் வந்து இதுல கலந்துக்கிட்டது நான் தப்பு தான். நான் வந்து இப்ப நான் அத நெனச்சு வருந்துறேன்." அப்படின்லாம் வந்து பேட்டி குடுத்திருந்தாரு. பெரிய அளவுல வந்து உலக அளவுல சர்ச்சை போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் அங்க போயிருக்காரு. அப்புறம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் இத்தன நாளா உலக அளவுல வந்து யார வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, அவர் வந்து மோட்டார் நியூரோ மோட்டார் டிசீஸ்ல பாதிக்கப்பட்டவர் அவர். நரம்பு பாதிக்கப்பட்டு வெறும் வீல் சேர்ல தான் போயிட்டு இருப்பாரு. உலகத்துடைய அவர் வந்து பிளாக் ஹோல் பத்திலாம் நிறைய பேசியிருப்பாரு. அப்படியாப்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அங்க போயிட்டு வந்திருக்காரு. அவருக்கு எதுக்கு போனாங்கன்னே தெரியல. ஏன்னா வந்து மற்ற தலைவர்களாவது வேற ஏதோ ஒரு விஷயங்களுக்காக போனாங்க அப்படின்ற மாதிரி கூட, அதாவது என்னன்னா குழந்தைகள், பெண்களை வந்து பாலியல் ரீதியா வந்து நிறைய துன்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒரு வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணியே வெளியில வந்து இவங்க வந்து நரமாமிசம் சாப்பிடுறாங்க. குழந்தைங்கள கொன்று அந்த உடல்கள சாப்பிடுறாங்க. ¡Comieron humanos! ¡Asquerosidad! ¡Comieron humanos! Yo no estaba enterada de nada. Que había, o sea, de los asesinatos sí, pero que habían comido humanos. ¡Humanos! மனிதர்களை கொன்று அந்த உடல்களை சாப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேசியிருப்பாங்க. இந்த கட்டுரை சொன்ன விதப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு உலக அளவுல. அது நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்றது தான் தெரியல. நாம வந்து ரொம்ப சாதாரணமா மேலோட்டமா எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு ஐஸ்பர்கோடைய டிப்பு தான் மூடி நுனியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு மிகப்பெரிய மலையே வந்து கீழே இருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயம் உலக அளவுல நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இந்த கட்டுரைகளை பார்க்கும்போதும் அன்றாடம் வரக்கூடிய செய்திகளை பார்க்கும்போதும் வந்து நமக்கு உணர்த்திட்டு இருக்கு. பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த தகவல்கள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப அதே இதே நான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. இதை தானே தேடுற பாருந்தா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீட் ஃபுல்லாகவே வந்து எப்ஸ்டீன் ஃபைல்னே வந்துட்டு இருக்கு. நிறைய அதிர்ச்சியான தகவல்கள். ஓ, இதை வந்து உங்களோட பகிரணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. சரி, இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியப்படும். இந்த பகுதியே உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் பகிருங்க. உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி நம்ம இதுல இருந்துலாம் எப்படி வெளியில வர போறோன்றதே தெரியல. ரொம்ப என்னன்னா நம்ம என்னதான் யோசிச்சாலும் அதையும் பயன்படுத்தி அவங்க ஏதோ ஒரு வகையில நாம நினைக்காத விஷயங்களை நம்ம தலையில கட்டி நம்மளை வந்து அவங்க நினைக்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சரி, சொன்ன மாதிரி இந்த பகுதி பற்றின உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி மற்றும் ஒரு பகுதியில் சந்திப்போம். உங்களுடைய தமிழ் கவிகளுக்கு வலையுடைய சப்ஸ்கிரைப் வாடிக்கை செய்து வைத்துக் கொடுங்கள். மற்றொரு இனிய சரியான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.